டாப் அப் கடன்னா என்ன, டாப் அப் கடன் வந்து வாங்குறது எப்படி, இதை வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் கடன்னா என்னன்னே தெரியாது. ஸோ ஹவுஸ் லோன் எடுத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டாப் அப் கடன் வந்து யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா ஹவுசிங் லோனுக்கு பார்த்தீங்கன்னா டாப் அப் கடன் வந்து பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ டாப் அப் கடன்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோம் லோன் வந்து வாங்கியிருக்கீங்க, வீட்டுக்கடன். அந்த வீட்டு கடன்லேருந்து உங்களுக்கு இன்னுமே வந்து பணம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க்கில் நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் இருக்கிற கடனில் வந்து டாப் அப் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோனாக வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த டாப் அப் கடன் பார்த்தீங்கன்னா. இது வந்து எப்படி கால்குலேட் வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் அப் கடன் வந்து உங்களுடைய வருமானத்தை பொறுத்து, அதே மாதிரி உங்களுடைய கடனை பொறுத்து, மேலும் உங்களுடைய சொத்தின் மதிப்பு, இந்த 3 அடிப்படையை வச்சு தான் உங்களுக்கு டாப் அப் கடன் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி வந்து செலுத்திய கடன் ஹிஸ்ட்ரி வந்து பார்ப்பாங்க. கரெக்டாக வந்து கட்டியிருக்கீங்களா, இஎம்ஐலாம் வந்து பெண்டிங் இல்லாமல். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து இந்த டாப் அப் கடன் வந்து கொடுப்பாங்க. இஎம்ஐ வந்து கரெக்டான முறையில் செலுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அப் கடன் வந்து கிடைக்காது. ஸோ டாப் அப் கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் வந்து ஒரு முக்கிய காரணியாக வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த டாப் அப் கடன் வந்து எப்படி நமக்கு கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளவு நமக்கு டாப் அப் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. உதாரணமாக உங்களுடைய வீட்டோட மதிப்பு 1 crore சொல்லி வச்சுக்கலாம். கடனோட மதிப்பு பார்த்திங்கன்னா 50 லட்சம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் 20 to 30 lakhs வரைக்கும் நமக்கு வந்து டாப் அப் வந்து கிடைக்கும். இந்த டாப் அப் கடன் வந்து என்னென்ன காரணத்துக்காண்டிலாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். வீடு பழுதுபார்ப்பு, வீடு புதுப்பித்தல், மருத்துவ செலவுகள், அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைகளின் கல்வி, அதிக வட்டி கடன்களை ஒருங்கிணைத்தல். இந்த காரணத்துக்காண்டி பார்த்திங்கன்னா டாப் அப் கடனை வந்து நாம் வந்து பயன்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்து நீங்கள் டாப் அப் வந்து கடன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா பேங்க்கில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க, கூடுதல் டாக்குமெண்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து டாக்குமெண்ட் வந்து கேட்க மாட்டாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த லோன்லேயே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா டாப் அப் கடன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறது. இவ்வளோ வட்டின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா தனிநபர் கடனை விட கம்மியான வட்டி தான். அதே மாதிரி கிரெடிட் கார்டு கடனையும் விட கம்மியான வட்டி தான். தனிநபர் கடனுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் பார்த்திங்கன்னா 2 to 4% கம்மியாக தான் வந்து இந்த டாப் அப் கடன் வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் நார்மலாக கட்டுற இஎம்ஐலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வருமானத்தை பொறுத்து இந்த மாதம் இஎம்ஐலாம் வந்து கரெக்டாக கட்ட முடியுமா இல்லையான்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த டாப் அப் கடன் வந்து வாங்குங்க. அதுதான் நல்லது. இல்லைனா டாப் அப் கடன் வாங்குறது வேஸ்ட்டு. ஸோ உங்களுடைய செலவுகள், உங்களுடைய நிதி, இதெல்லாம் வந்து தேவைகளை பொறுத்து தான் நீங்கள் டாப் அப் கடன் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாம்னு சொல்லி நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். இந்த டாப் அப் கடனில் வந்து எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய மொத்த கடனே வந்து எவ்வளோ இருக்குது. அதாவது நான் மாதம் வந்து ஆல்ரெடி வந்து இஎம்ஐ கட்டிகிட்ருக்கேன், இன்னும் எக்ஸ்ட்ரா தான் வந்து இஎம்ஐ வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா டாப் அப் கடன் வந்து அப்ளை பண்ணி வாங்கும்போது ஸோ உங்களுடைய நிதி தேவைகளை பொறுத்து தான் வந்து இதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த டாப் அப் கடன் வாங்குங்க, இல்லைனா வாங்காதீங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டாப் அப் கடன் வாங்குறது வந்து பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுடைய செலவுகளை பொறுத்து வந்து இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வந்து நீங்கள் டாப் அப் கடன் வந்து எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டாப் அப் கடன்னா என்னது, டாப் அப் கடன் வட்டி எவ்வளவு, அதேமாதிரி டாப் அப் கடன் வந்து எதனால் வந்து கிடைக்கும், ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ ஹோம் லோன் எடுக்கிறவங்க, பர்சனல் லோன் எடுக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா டாப் அப் கடன் வந்து வாங்க முடியும். அதே கடன் தான் எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் வந்து நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி வந்து இஎம்ஐ வந்து ஒரு 5000 ரூபா கட்டுறோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 2000 ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டாப் அப் கடன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்துடுவீங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.